அன்பா சகோதரர்களே, இப்ப உண்மையிலேயே ஒருத்தன் கெட்டவனாகவே இருக்கிறான், அவனுக்கே விளங்குது நான் கெட்டவன் தான். சில நேரம் என்ன சொல்லுவான் என்றால், நான் செஞ்ச பாவங்களுக்கு, நான் செய்கின்ற பாவங்களுக்கு சான்ஸே இல்லை, பாவ மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது, அவ்வளவு பாவம், அவ்வளவு அநியாயங்கள். அவன மனசுல சில நேரங்கள்ல நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதை விட்டெல்லாம் ஒதுங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அங்கே ஷைத்தான் வந்து சொல்லுவான், நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு மன்னிப்பா அல்லாஹ் தருவான், நீ செஞ்ச அநியாயங்களுக்கு இதுக்கெல்லாம் எதை செஞ்சாலும் ஈடாகுமா, எதை செய்தாலும் ஈடாகுமா? அங்க ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான், நல்ல மனிதனாக மாறுவதற்கு விரும்புகின்ற மனிதனையும் வழிகெடுக்கிறான். வேண்டாம் வாப்பா, நீ ஈக்கிற மாதிரியே இருந்துடு, நீ செய்யற பாவங்களை தொடர்ச்சியாவே செஞ்சுக்கோ, நல்ல மனுஷனா மட்டும் வாழ்றதுக்கு நீ நினைச்சிடாத என்று ஷைத்தான் என்ன செய்வான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், திரும்ப மாறுவான். உண்மைதானே? இதுவரைக்கும் செஞ்சிருக்கின்ற பாவங்களுக்கு மன்னிப்பு வந்து பல வருஷங்கள் நான் மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. அப்படி இருக்கிற நிலைமையில நான் எப்படி மாற, நான் என்ன மாதிரி திருத்திக் கொள்ள, நான் எப்படி நல்லவனாக மாறுறது என்ற சிந்தனையில இருக்கிற சில சகோதரரும் இருக்கின்றார்கள். அன்பான சகோதரர்களே, சூரத்து ஜுமர்ல 53வது வசனம் அல்லாஹு தஆலா ஒரு அழகிய அழைப்பை விடுக்கின்றான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே வாழ்க்கையை வீணாக்கி கொண்ட எனது அடியார்களை அழைத்து, நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் நிராசை கொள்ள வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுட அருள் கிடைக்காது என்று நினைச்சிடவானாம். நீங்க எத்தனை அநியாயங்களை செய்திருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும், நீங்க மன்னிக்கவே மாட்டான் என்று நினைக்கிற, அல்லாஹ் எனக்கு மன்னிப்பே தரமாட்டான் என்று நினைக்கிற எந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வுட அருள் எனக்கு கிடைக்காது என்று நீங்க நினைச்சிடவானாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிப்பான், அல்லாஹ் அத்தனை பாவங்களை மன்னிப்பான். நீங்க கொலைகாரனா, கொலையில் ஊறியவர்களா, கொலை செய்து பழக்கப்பட்டவர்களா, அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிக்கிறான், அத்தனை பாவங்களையும் மன்னிக்கின்றான். விபச்சாரம் செய்யக்கூடியவர்களா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விபச்சாரத்திலே ஊறி போனவர்களா, எனக்கு எங்க அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்க போகுது, நான் செஞ்ச பாவம் எனக்குத்தானே தெரியும், நான் செய்த பாவங்கள் எனக்குத்தானே தெரியும், இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்குமா? எனக்கு அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை வைக்கலாமா? அல்லாஹ்வுட அருள் கிடைக்கும் என்று நம்பலாமா? நம்பலாம். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலே நீங்கள் நிராசை வைக்க வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கும் அருள் பாலிப்பான். அல்லாஹ்வே சொல்கிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிப்பான். எப்படி என்றால், ஒருவன் பாவம் செய்து மனம் உருகி தன்னை திருத்திக் கொண்டு அல்லாஹ்விடம் தௌபா கேட்டு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று மன்றாடி ஒருவன் நல்லவனாக மாற விரும்புகிறான் என்றால், இஸ்லாம் வாசலை திறந்து வைத்திருக்கிறது. நீ மாற வேண்டும், நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு சாதாரணமாக சிகரெட் குடிக்கிறவன நாங்க பார்க்கிறோம். சிகரெட், இந்த சிகரெட் குடிக்கிறதுல பிடிவாதம் பிடிக்கக்கூடியவர்கள் அவங்க நிறைய நியாயங்களை வச்சுக்கிறாங்க, நிறைய நியாயங்களை வைத்திருக்கிறார்கள். அடே, ஒரு நல்லவன் ஒரு நாளும் சிகரெட் குடிக்க மாட்டான், நல்லவன் சிகரெட் குடிக்க மாட்டான்.
சில பேர் என்ன செய்வாங்கண்டா, நான் சிகரெட் இப்ப கிழமைக்கு ஒன்று தான் குடிக்கிறேன். முந்தியெல்லாம் அப்படி இல்லை, ஒரு நாளைக்கு 5, ஒரு நாளைக்கு 10, ஒரு நாளைக்கு 20 அப்படி குடிச்சிட்டு இருந்த தான் நான் இப்ப கிழமைக்கு 2 தாங்க நான் குடிக்கிறேன். அப்ப என்ன செய்யறாங்க என்றால், தான் செய்கின்ற செயலை இதை விட ஒரு பெரிய பாவத்தை சுட்டிக்காட்டி ஒப்பிட்டு காட்டி, இது பரவாயில்லை, நான் இப்பிக்கிற நிலைமை பரவாயில்லை என்று தனது உள்ளத்தை ஆறுதல் படுத்தி கொண்டு சில பாவங்களை செய்து கொண்டிருக்கின்ற, சில தீய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்றாடம் சில முஸ்லிம் குடும்பங்களில் ஆச்சரியம் தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறுகிறது. என்னது? முஸ்லிம் இளைஞன், திருமணம் முடித்தவன், அவன் ஒவ்வொரு நாளும் இரவிலே மதுபானத்தை அருந்திவிட்டு வந்து வீட்டிலே கலாட்டா பண்ணுகிறான், மனைவிக்கு அடிக்கிறான், பிள்ளைகளுக்கு வந்து அடிக்கிறான், தினமும் இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கின்றான். அன்பான சகோதரர்களே, சில பேரை பார்க்கிறோம், உலகத்துக்கு நல்ல மனுஷன், ஊருக்கு நல்ல மனுஷன், பள்ளிக்கு நல்ல மனுஷன், ஜமாத்துக்கு நல்ல மனுஷன், அவரை பத்தி மனைவி கிட்ட கேட்டா தெரியும். வெளியில வெளிப்பார்வைக்கு உலக பார்வைக்கு வந்து நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஹாஜியார், இவரை மாதிரி ஒருத்தர் இருக்காது என்ற ஒரு பார்வை இருக்கும். ஆனால் மனைவி கிட்ட போய் கேட்டால், மனைவி கிட்ட சான்றிதழ் பெற்றிருக்கிறாரா என்று பார்த்தால் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்கள சிறந்தவர் யார் என்றால் உங்களோட மனைவிக்கு யார் சிறந்தவரோ அவர்தான் சிறந்தவர். வ அன ஹைருன் லி அஹ்லி, நான் என்னுடைய மனைவிமாருக்கு சிறந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில பேர் இமேஜை பாதுகாத்துக் கொள்றாங்க. எனக்கு இருக்கிற இமேஜை வந்து நான் கெடுத்துக் கொள்ளப்படா, நான் வந்து இல்லாமல் ஆகிக் கொள்ளப்படாது அப்படி என்றதுல கவனமாக இருப்பார்கள். யாருக்கிட்ட? வெளியில, வீட்டுக்கு வெளியே. ஆனால் வீட்டில் என்ன நடக்குது என்றால், மனைவிக்கு அடிபுழுவுது, மனைவிக்கு அநியாயம் நடக்குது, மனைவி கிட்ட வந்து கெட்டவன் தான், ஊருக்கெல்லாம் நல்லவன், உலகத்துக்கெல்லாம் நல்லவன். யாருக்கு கெட்டவன்? மனைவிக்கு கெட்டவன். இஸ்லாம் சொல்லி தருது, நீ மனைவிக்கு நல்லவன்டா தான் நல்லவன், மனைவிக்கு கெட்டவன்டா அல்லாஹ்விடத்திலையும் கெட்டவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலையும் கெட்டவன், மலக்குமார்களும் கெட்டவன். அந்த கெட்ட பதிவு ஒரு நாள்ல உலகத்துக்கும் தெரிஞ்சு உலகத்திலையும் உன்னை கெட்டவனாகத்தான் பார்ப்பார்கள். அன்பான சகோதரர்களே, எனவே நல்ல மனிதனாக வாழ்வதற்குரிய வழிகளை நாங்கள் தெரிந்து அதன்படி வாழ முயற்சி செய்ய வேண்டும்.